Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி மிக்ஸ்ட் வெஜிடபிள் பராத்தா எப்படி பண்றதுன்னு பாத்துறலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துல நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு கோதுமை மாவு நல்லா சலிச்சு எடுத்திருக்கேங்க. அதை வந்துட்டு உள்ள சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊத்திக்கோங்க. இப்ப வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியா இருக்குங்க. மாவு நமக்கு இந்த பக்கத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. நம்ம வந்துட்டு இப்ப வெஜிடபிள் ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே வெள்ளை உளுந்து பருப்பு கொஞ்சம், கடலை பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததா பெரிய வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்னு எடுத்து அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ் வெஜிடபிள் பராத்தா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 2 பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் 2 கேரட் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே வந்துட்டு 8 பீன்ஸ் சேர்த்திருக்கேன் கட் பண்ணி. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம காலிஃபிளவர், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கோஸ் இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கூடவே சேர்த்து வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க. இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுருங்க. கேரட் பீன்ஸ் வந்துட்டு நல்லா அப்படியே வந்துட்டு வெந்துடும். அதுலயே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுத்ததா வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சிருக்கோம். ஒரு 4 உருளைக்கிழங்க நான் இன்னைக்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் அப்படியே நல்லாவே வதங்கட்டுங்க. இப்ப பாருங்க, இது ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்ததா வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது வந்துட்டு உப்பு கொஞ்சமா சேர்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா வந்துட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுருங்க. நீங்க காரத்துக்கு ஏற்ப கூட குறைய மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது அளவான காரமா இருக்கும் உங்களுக்கு. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப வந்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லாவே வதங்கட்டுங்க.
இந்த மிக்ஸ் வெஜிடபிள் பராத்தா பிடிக்காத ஆளே இருக்காது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வீட்ல செய்ய மாட்டோம். செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எப்ப வந்துட்டு நம்ம செஞ்சோம்னாலும் இதே மாதிரி தான் செய்வோங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு. இப்ப பாருங்க, இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததா வந்துட்டு மல்லித்தலை கொஞ்சமா மேல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைட் பாருங்க, மாவு நமக்கு ரொம்ப நல்லா ஊறி வந்துடுச்சு. இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இந்த உருட்டினதுக்கு அப்புறமா வந்துட்டு வரமாவு கொஞ்சமா சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. மேலாலையும் வந்துட்டு கொஞ்சமா வரமாவு சேர்த்துக்கோங்க. இப்ப வந்துட்டு இதை நம்ம அப்படியே நல்லா தேய்ச்சிக்கலாங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப லேசா தேய்ச்சிட வேண்டாங்க, அளவா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் ஸ்டஃப்ல இருந்து கொஞ்சமா எடுத்து இதுல வச்சுக்கலாங்க. இப்ப வெஜிடபிள் ஸ்டஃப் வச்சதுக்கு அப்புறமா கார்னர்ல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து அப்படியே வந்துட்டு மடக்கிக்கலாம். இந்த மாதிரி கார்னர் அப்படியே வந்துட்டு எடுத்துக்கோங்க. கார்னர்ல மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க, ரிமூவ் பண்ணிடலாம். மேலால பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற பார்ட்டை எடுத்துடலாம். இப்ப இத வந்துட்டு நல்லா அப்படியே அழுத்தி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலால கூட கொஞ்சமா வரமாவு சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இதை நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா அப்படியே வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. நமக்கு வெஜிடபிள் ஸ்டஃப் வந்துட்டு அப்படியே லைட்டா மேல வந்தாலும் பரவாயில்லைங்க, ஒன்னும் ஆகாது, நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மீதி இருக்கிற மாவுல கூட இந்த மாதிரியே வந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிடலாங்க. இன்னொன்னு கூட நம்ம அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். மாவு வந்து நீங்க இந்த சைஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு வெஜிடபிள் ஸ்டஃப் எடுத்து கொஞ்சமா வச்சுக்கலாங்க சென்டர்ல. இது வந்து ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியா உங்களுக்கு இருக்குங்க. சோ இதை வந்து நீங்க எல்லாருமே மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். கார்னர்ல இந்த மாதிரி நம்ம அப்படியே வந்துட்டு மடக்கி எடுத்துக்கலாங்க. இது செய்யறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு குறைவான டைம் தாங்க தேவைப்படும். மேல இருக்கிற பார்ட்டை மட்டும் இப்படி அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்துட்டு இதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்ப அப்படியே வந்துட்டு ரோல் பண்ணிடலாங்க. மேலால வரமாவு சேர்த்துட்டு வெஜிடபிள் சாப்பிடாதவங்க கூட இதுக்கு வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கறங்காட்டி இது ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ வந்துட்டு நம்ம அடுப்புல வந்துட்டு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கல் வச்சுட்டு கல் காயட்டுங்க. மேலால கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப வந்துட்டு கல்லு காஞ்சது அப்படியே மேல போட்டு இதை அப்படியே சுட ஆரம்பிச்சிடலாங்க. நமக்கு ரொம்ப சூப்பரான வெஜ் பராத்தா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. 2 சைடும் இதை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் வேணா அப்படியே கார்னர்ல நல்லா ஊத்திக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடாம 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்க, பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு வந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. இப்ப அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம இன்னொன்னு ரெடி பண்ணிடலாங்க. மேலால அப்படியே வந்துட்டு எண்ணெய் ஊத்தி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துட்டு 2 சைடும் அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபியா இது இருக்குங்க. இது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி. ஸோ உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பரான வெஜ் பராத்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்ஸ் வெஜ் பராத்தாவை உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.